Dear students, welcome to my channel. இந்த வீடியோவில் 12th காமர்ஸ் அதாவது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஃபார் குவார்ட்டர்லி எக்ஸாம் 5 மார்க் கொஸ்டின் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதையும் நான் வந்து கொஞ்சம் இது கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். இதில் வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு 6 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுக்கு முதல்ல ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஒன்று வந்துடும், இல்லைன்னா 2 கொஸ்டின்ஸ் வரும். அதனால் இது முதல்ல நீங்கள் படிங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபிள்ஸு, கான்செப்டு, ரோலு, ட்ரெண்ட்ஸு அந்த மாதிரி கேட்டகரியில் இது கொடுத்துருக்குறேன். இதில் வந்து உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே பிரின்சிபிள்ஸ் படிச்சிருப்பீங்க, கான்செப்டும் ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு மறுபடியும் அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு, ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ரிக்ரூட்மெண்ட், இதெல்லாமே இந்த கேட்டகரியில் வருது. அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தா 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, செபி, அப்புறம் ஹெச்ஆர்எம்மில் ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும். அதுக்கடுத்து வந்து அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த எம்பிஓ, எம்பிஇ இதெல்லாம் வந்து சைட் ஹெட்டிங் இல்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். அதே போல் ட்ரெயினிங்கோட பெனிஃபிட்ஸும் ஒவ்வொருத்த 3 ஹெட்டிங் இருக்குது. அதில் 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து ஜென்ரல் டைப்பாக அந்த கன்சியூமர்ஸ் ஹவு தே ஆர் எக்ஸ்ப்ளாய்டட், அது கண்டிப்பாக அதுவும் வாட் ஆர் த டியூட்டிஸு அண்ட் வாட் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வரும். இந்த 3 நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதுக்கு அடுத்து வந்து எல்லாமே இனிமேல் டைப்ஸு, அதாவது கைண்ட்ஸு, அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட், அப்புறம் நியூ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்னல் சோர்ஸு, எக்ஸ்டர்னல், இது 2 படிச்சிங்கன்னா ஏதாவது ஒன்று வரும். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்டு, மெத்தட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸு, டைப்ஸ் ஆஃப் ட்ரெயினிங்கு, அப்புறம் மார்க்கெட்டு, அந்த லெசன்லேருந்து இந்த ஹவு த மார்க்கெட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட், அப்படி இல்லைன்னா ஹவு த மார்க்கெட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், இதுலேருந்து டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கடுத்து இவாலுவேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங்கு, எலிமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸு, டிஸ்கஸ் எனி 2 மெத்தட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். அடுத்து வந்து கேரக்டரிஸ்டிக்ஸு, கேபிட்டல் மார்க்கெட்டோடது, மணி மார்க்கெட்டு, இதில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டும் இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் ஷார்ட் ஆன்சர், வெரி ஷார்ட் ஆன்சரில் ஸ்விட்சிங் படிக்கிறீங்க, ஆக்ஷனிங் படிக்கிறீங்க. அதில் ஆல்ரெடி 2 பாயிண்ட் படிச்சிடுறீங்க. இன்னும் ஒரு 3-4 பாயிண்ட் படித்தா நீங்கள் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் எழுதிடலாம். அதே போல் கேபிட்டல் மார்க்கெட் கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்ட்டிசிபென்ட்ஸ் படிக்கிறீங்க. அந்த வெரி ஷார்ட் ஆன்சர்ஸில் ஹவு த ப்ரைஸஸ் ஆர் டிசைடட், அப்போ 2 பாயிண்ட் படிச்சிடுறீங்க. ஸோ மீதி 3 பாயிண்ட் படித்தா நீங்கள் அதை எழுதிடலாம். அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து எல்லாமே வந்து ஈஸி தான், வித்தவுட் சைட் ஹெட்டிங், எல்லாம் 1 சிம்பிள் சென்டென்ஸ் தான். அதை நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். அதே போல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம், அது வந்து ஆனால் சைட் ஹெட்டிங்கோடு இருக்குது. பவர்ஸ் ஆஃப் செபி, இப்படி நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த கொஸ்டின்ஸும் விடாமல் படிக்கலாம். இதில் மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஷார்ட் ஆன்சர், ஷார்ட் ஆன்சர்ஸ் படிக்கிறதே 5 மார்க்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வருது. ஸோ அதை நீங்கள் படித்து இது பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.